ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டெக். இன்னைக்கு நோ ஸ்மோக்கிங் டே. ஸ்மோக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. அதாவது டீ குடிச்ச அப்புறம் ஸ்மோக் பண்ணணும், சாப்பிட்ட அப்புறம் ஸ்மோக் பண்ணணும், எனக்கு அப்பதான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டென்ஷனா இருந்தா ஸ்மோக் பண்ணணும், அப்பதான் எனக்கு டென்ஷன் குறையும். அங்க போவா சிகரெட் போட்டு வருவோம். உண்மையிலேயே ஸ்மோக் பண்ணா டென்ஷன் குறையுமா? சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு லீகல் ஸ்லோ பாய்சன் தான். டொபாக்கோ வந்து 4000+ கெமிக்கல்ஸை வந்து கன்சிடர் பண்ணுது. நிக்கோட்டின் வந்து அடிக்ஷன் கொடுக்கும், டார் வந்து லங்ஸை வந்து பிளாக் பண்ணும். அட் த சேம் டைம் கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணும். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்பேனோட இருக்கணும்னா அப்போ லங்ஸ், ஹார்ட், பிரெயின் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். படத்துல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு அவர் ரொம்ப மாசா வருவாரு. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. அது ஒன்னு அழிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டைல் கிடையாது, அது ஒரு சூசைட் டிக்கெட் தான். நீங்க ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்துல இருக்கவங்களும் உங்க ஸ்மோக்கிங்னால அஃபெக்ட் ஆவாங்க. மவுத் கேன்சர், லங்ஸ் கேன்சர், ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு வரும். டென்ஷன் குறையணும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்மோக்கிங் இஸ் நாட் த ஒன்லி ஆப்ஷன். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சூஸ் தட். ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் லிவிங். நீங்க ஸ்மோக்கிங் குவிட் பண்ணா உங்க ஹெல்த், உங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. உங்களால டைரக்டா ஸ்டாப் பண்ண முடியலன்னா கூட கிராஜுவலா எவ்வளவு சீக்கிரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குறைச்சிக்கோங்க. நிக்கோட்டின் பேச்சஸ் கன் ஸ்ப்ரே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு ஹெல்த்தை கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களையும் சேவ் பண்ணிக்க, அடுத்த ஜென்ரேஷனையும் சேவ் பண்ணிக்க. சூஸ் லைஃப் பட் நாட் ஸ்மோக். ஒரு பஃப் மச்சான், ஒரு சிகரெட் மச்சான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான், ஆனா வந்துட்டு ஒரு பாக்கெட்டை காலி பண்ணுவான். அந்த ஃப்ரெண்ட் யாரோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணி விடுங்க.